வெல்கம் டு சிம்பனி கேக்ஸ் where every bite is a melody. இந்த வீடியோவில் நம்ம 1 kg ப்ரௌனி ஸ்லாப் தான் பார்க்க போகிறோம். எப்போ பார்த்தாலும் டார்க் சாக்லேட்டே வச்சு டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு இந்த தடவை டார்க்கு ஒயிட்டு ப்ரௌனு ஐயோ மில்க் சாக்லேட்டையும் வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு 3 சாக்லேட்டையும் கனாஷா செஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டேன். டார்க் சாக்லேட்டை பவுலில் ஊற்றும் போது அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, அப்படியே ஸ்மூத்தாக ஊற்றுச்சு. அதனால சரி மில்க் சாக்லேட் எடுப்போம் அப்படின்னு எடுத்தேன். ஆனால் அது இப்படி தான் விழுந்துச்சு. ஆனால் எப்படியோ 3 சாக்லேட்டை 4 விதமான கனாஷா ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து நம்ம ப்ரௌனி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கிளாசிக் ப்ரௌனிக்கு உண்டான பேட்டர்லாம் ரெடி பண்ணி அதை உள்ளே வச்சுட்டேன். அப்பப்போ வெயிட் பண்ணும்போது அதை போய் எட்டி பார்க்கும்போது அழகாக கிரிங்கிள் டாப் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதை பார்க்கும்போதே கொஞ்சம் பெருமையாக தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு பைப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டார்க் சாக்லேட்டை ஃபஸ்ட்டு அது மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்ச அந்த 3 கனாஷ்லேயும் அதில் அழகாக டிசைன் போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு டிசைனுக்கும் நாஸில் மாற்றி கனாஷை மாற்றி கடைசியில் எப்படி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நமக்கு ஆர்டர் வர ஒவ்வொரு ப்ரௌனி ஸ்லாப்க்கும் அதுக்கு மேலே ஒயிட் சாக்லேட் வச்சு ஏதாச்சும் ஒரு பொம்மை அவங்களுக்கு ரிலேட்டடாக செஞ்சு தருவோம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இவங்க எங்களுக்கு சின்ஷான் செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க. அதுக்காக நம்ம இவங்களுக்கு சின்ஷான் அப்புறம் ஒரு குட்டி கேக், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட க்யூட்டான ஷீரோவையும் செஞ்சுட்டோம். அது 3யும் எடுத்து அப்படியே ப்ரௌனி மேலே வச்சுட்டு சில்வர் பால்ஸை தூவி பர்த்டே பாயோட நேமே எழுதியாச்சு. லாஸ்ட்டாக அந்த ப்ரௌனியை பார்க்கும்போது குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ப்ரௌனி வேணும்னா சிம்பனி கேக்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.